எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நீ இல்லடா, நம்ம காதல் தான். இல்ல ராதிகா, நான் தான் காரணம். டேய் பிரசாந்த், பொம்பளை மாதிரி நீ அழக்கூடாது. எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான். உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோட நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். நான் பண்ண பிரார்த்தனை வீண் போகல. உன்னை எனக்கு முழுசா காமிச்சிடுச்சு. இனிமே நான் செத்தா கூட சந்தோஷமா சாவேண்டா. அப்படி எல்லாம் பேசாத ராதிகா. இப்பவே நம்ம செத்துதான் பொழைச்சிருக்கோம். உனக்கு ஒன்னும் ஆகாதுரா. நீ நல்லா நடப்ப. திரும்ப நம்ம காலேஜ் போவோம் பாரு. அட போடா, எல்லாமே முடிஞ்சு போச்சுடா. டேய் பிரசாந்த், எனக்கு இப்போ உன்னை பத்தி தாண்டா கவலையா இருக்கு. நான் உன்னை காப்பாத்தணும்டா. என்ன சொல்ற ராதிகா? எஸ், எங்க அப்பா கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்தணும்டா. அவர் உமல ரொம்ப கோவமா இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பொண்ணு மட்டும்தான். ஆனா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற ஒன்னு அவருக்கு தெரியலடா. அவர் என் மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷன்ல அவர் கண்ணுக்கு நீ கெட்டவனா தெரியற. அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால உன் உயிருக்கு உல வச்சுட்டாருனா. பிரசாந்த், நீ இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. நான் சொல்றத நீ கேட்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் நீ எனக்கு சத்தியம் பண்ணணும், நான் சொல்றத நீ கேட்பேன்னு. சரி சொல்லு. எனக்கு இந்த உலகமே நீதான். அதனாலதான் நீ இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்னு சொல்ற. நீ உங்க அக்கா ஊருக்கே போயிடு. அங்க இருக்கிற காலேஜ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. இதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். என் ஆசைய நீ பொய்யாக்கிட மாட்டேல்ல? சரி ராதிகா, நான் போறேன்னு வச்சுக்க. உன்னை நான் எப்படி பாக்குறது? என்னால முடியாது. உனக்கு வேணும்னா பார்க்காம இருக்கிறது ஈஸியான விஷயமா இருக்கலாம். படிக்கணும்னா பார்க்க மாட்டேன். எக்ஸாம்னா அது முடிகிற வரைக்கும் பார்க்க மாட்டேன். ஆனா என்னால அது முடியாதுடா. என்னால எந்த முடியாது பிரசாந்த். என்கிட்ட நீ ஆர்கியூமெண்ட் பண்ணாம நீ என்ன விரும்பினது விரும்பிட்டு இருக்கிறது உண்மைனா, என்ன நீ பார்த்ததும் உன்னை மறந்துட்டேங்கிறது உண்மைனா, நான் சொல்றது நீ செய். Excuse me, sir. யாருமா நீ? என்ன வேணும்? அங்கிள், நான் ராதிகா ஃப்ரெண்டு. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஒண்ணா படிச்சோம். அப்பாக்கு திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால நான் அங்க போயிட்டேன். இப்போ எக்ஸாம் லீவ், அதனால ஊட்டிக்கு வந்தேன். ராதிகாக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அங்கிள். தேவி, ஐயா, இவங்கள ராதிகா ரூம் கூட்டிட்டு போ. சரியா, வாங்கம்மா. அம்மா, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஏன் ஃப்ரெண்டா? சரி, வர சொல்லு. ஹாய் ராதிகா. நீங்க தெரியாதுதான். ஐம் ஜோதி, பிரசாந்த் ஃப்ரெண்டு. உட்காருங்க ஜோதி. எப்படி இருக்காவ? எங்க இருக்கா? ஏதோ இருக்காங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. காதலிக்கும் போதே கூட இருக்கிற காதலியோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ற இந்த காலத்துல தன் காதலுக்காகவே தன்னை கஷ்டப்படுத்திட்டு வாழ்ற ஒரு காதலன் தாங்க உங்க பிரசாந்த். காஃபி எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்யூ. நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். சரிக்கா. அவன் சரியான பைத்தியக்காரன் ஜோதி. அவன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது.
நானும் அவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது கடைசி வரைக்கும் காதலாவே இருக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான். அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி, இந்த ஸ்டேஜ்ல அவன் என் கூட எப்படி வாழ முடியும்? இல்ல நான் தான் அவனோட எப்படி குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது? ஜோதி, நீங்க அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. சோ அவன்கிட்ட போய் சொல்லி புரிய வைங்க. என்ன பாக்குறீங்க? இல்ல, நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறீங்க ராதிகா. ஆனா அவன் அப்படி இல்லையே. காஃபி ஆறிட போது, முதல்ல குடிங்க. ராதிகா, அவன் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கே இவ்வளவு விளக்கம் சொல்றீங்களே. நேத்து நைட் நடந்தது கேள்விப்பட்டீங்கன்னா அவனை பத்தி என்ன சொல்லுவீங்களோ? என்ன என்ன பண்ண அவ? அது ஏன் ராதிகா கேக்குறீங்க? நேத்து நைட் பஸ் லாட்ஜ்ல வந்து நின்னதுதான். ஒரு வருஷமா பேச மாட்டானான்னு நானும் அவனை என்னென்னமோ செஞ்சு பார்த்து பேசாத அவன் உங்க மேல உள்ள காதல்ல அவனுக்கு உண்டான வலிய தாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல நான் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட உங்க கதைய சொன்னான். உங்களுக்கு அப்புறமா அவன் பேசின முதல் பொண்ணு நானா தான் இருப்பேன். ஜோதி, அவ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஜோதி. அவன் சந்தோஷமா இருக்கணும். அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவனை என் கூட போன்ல பேச சொல்லுங்க ஜோதி. நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ். கண்டிப்பா செய்யற ராதிகா. உங்களுக்காக நான் எதையும் செய்ய காத்திருக்கேன். உங்களை பார்க்க வந்ததே நீங்களும் அவனும் பேசணும் தான். ராதிகா, இன்னும் 1 ஹவர்ல அவன்கிட்ட பேசுறீங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். பாய். போயிட்டு வாங்க. பாய் பாய். என்ன ஜோதி, ஊட்டிக்கு வந்துட்டு சைட் சீயிங் வர மறந்துட்ட? ராதிகாவை பார்த்திருப்பியே. எப்படி சொல்ற? வர வேண்டிய இடத்துக்கு வரலன்னதுமே இதை விட முக்கியமான இடத்துக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். அது எந்த இடம்னு யோசிச்சப்போ ராதிகா வீடா இருக்கும்னு கேட்டேன். என்ன கரெக்ட் தானே? எஸ், கரெக்ட். என்ன சொல்ற? நீ உண்மையிலே அவளை போய் பாத்தியா? எப்படி இருக்கா அவ? நான் அவளை பார்க்க முடியுமா? அவகிட்ட பேச முடியுமா? சொல்லு ஜோதி. ஏய் பிரசாந்த், எங்கடா வச்சிருந்த இந்த சந்தோஷத்தெல்லாம் இத்தனை நாளா? வா பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? ஓ ஷூர். ஹலோ, யார் பேசுறீங்க? நான் தான் அங்கிள் ஜோதி பேசுறேன். எந்த ஜோதிமா? ராதிகா ஃப்ரெண்ட், மார்னிங் வந்தல்ல. கொஞ்சம் இருமா. ஹலோ. அம்மா, உங்களுக்கு ஃபோன். ஹலோ 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 ஹலோ. ஹே பிரசாந்த். ராதிகா, டேய், நான் உன்னை பார்க்கணும்டா. பார்க்கணுமா? உங்க அப்பா அதுக்கு சம்மதிப்பாரா? அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நாளைக்கு நீ என்ன பார்க்க வர, ஓகே? பாய். ஹலோ. நீ போ. ஹலோ ராதிகா. ஹலோ.
தேங்க்யூ ஜோதி, தேங்க்யூ வெரி மச். ஏய் விடு, என்னது? ஐ வில் நெவர் forget your help. என்ன சொன்ன ராதிகா? நாளைக்கு நம்ம அவ வீட்டுக்கு போறோம். அவங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டா. எஸ். வாங்க டாடி. என்னம்மா ராதிகா, வர சொன்னியாமே, என்ன விஷயமா? டாடி, நான் பிரசாந்த பார்க்கணும். பிரசாந்தா? அவன் எங்க இருக்கானோ? ஏன் கோவப்படுறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். என்னத்த நீ சொல்றத பொறுமையா கேக்குறது? உன்னை கண்டிச்சு வளர்க்காம செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு, அதனாலதான் இப்படி இருக்க. ஆதில இருந்து உன்னை அதட்டி வளர்த்திருந்தா நீ சரி நானும் சரி இப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்ன டாடி, பேசிட்டீங்களா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இல்லம்மா, என்னோட இடத்துல இருந்து பார்த்ததாமா அது உனக்கு புரியும். ஒன்னு இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த நாயை போய் பார்க்கணும்னு சொன்னா என்னால வேற என்னமா பேச முடியும்? டாடி, அது முடிஞ்சு போன விஷயம் டாடி. நடந்த விஷயத்துக்கு அவ மட்டும் காரணம் இல்லையே, நானும் தானே காரணம். அவ ஒன்னும் என்ன பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணல டாடி. ஆனா நீங்க அவனை பிளான் பண்ணி அடிச்சு அனுப்பியிருக்கீங்க. அதான் டாடி என்னால தாங்க முடியல. நான் அவனை ஒண்ணும் செய்யலம்மா. சும்மா இருங்க டாடி. நேத்து நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். பாவம் டாடி அவ. நீங்க என்னால ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அவ பல வகையில பாதிக்கப்பட்டிருக்கான். அவனை போய் ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கீங்களே. சாரிம்மா, ஐ எம் வெரி சாரி. ஏம்மா, நீ எப்பமா இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? தனிமைதான் டாடி இப்படி எல்லாம் பேச வைக்குது, இதெல்லாம் யோசிக்க வைக்குது. நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? டாடி, நாளைக்கு பிரசாந்தும் ஜோதியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள நீங்க வரவேற்க வேணாம், ஆனா வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. அவங்கள என்ன பார்க்க அனுப்புங்க. இதான் டாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இதுதான் உன் ஆசைன்னா நான் ஏன் குறுக்கணிக்க போறேன்? ராதிகா, இது உனக்கு சரின்னு படுதா? சரின்னு பட்டதுனால தான் அவனை நான் இங்க வர சொன்னதே, உங்ககிட்ட ஓப்பனா கேட்டதே டாடி. அவன் உன்னை வந்து பார்க்கறதுல உனக்கு சந்தோஷம்னா வரட்டுமா அவன்? தேங்க்ஸ் டாடி, தேங்க்ஸ்.